துபாயில் தல அஜித். எண்ணிக்கை எப்பவுமே வாழ்க்கை முடிவு பண்றதில்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. ஒரு அபூர்வமான சந்திப்பு. துபாயின் பொழுதுகள் எப்போதும் வழக்கமான அதிர்வுகளுடன் முழங்கும். ஆனால் தல அஜித் குமார் ரசிகர்களுக்கு அந்த நாள் மறக்க முடியாததாக மாறியது. தல அஜித் தனது எளிமையான பண்புக்கு பெயர் பெற்றவர். துபாயின் நடுப்பகுதியில் ஒரு சின்ன காபி ஷாப்பில் காட்சியளித்தார். அந்த நேரத்தில் அங்கு இருந்த ரமேஷ் என்ற அதிர்ஷ்டசாலி ரசிகர் தலவை நேரில் பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்தார். தல அஜித் ஒரு வெள்ளை சட்டை மற்றும் ஜீன்ஸில் எளிமையாக இருந்தார். ஆனால் அவரது காந்தமான குணம் அனைவரையும் ஈர்த்தது. அவசரமாக தன்னுடைய தைரியத்தை கூர்ந்து ரமேஷ் தலவிடம் சென்று பேசினார். அஜித் அவரை அன்புடன் வரவேற்று மிக எளிமையாக நடந்து கொண்டார். அப்போது தலவுக்கு ஒரு சிறப்பு மரியாதையாக ரமேஷ் கண்ணு கொண்டேன் படத்தின் பிரபலமான பாடலான பாடலை பாட முடிவு செய்தார். காபி ஷாப்பில் இருந்த அனைவரும் அமைதியாக ரமேஷின் குரலுக்கு மயங்கி கேட்டனர். அஜித் பாடல் முழுவதும் ரசித்து இசையின் ஒவ்வொரு நொடியையும் சிரிப்புடன் அனுபவித்தார். பாடல் முடிந்ததும் தல எழுந்து ரமேஷை பாராட்டி கையசைத்து, இந்த மாதிரியான தருணங்கள்தான் எனக்கு உண்மையான மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னார். அந்த சந்திப்பு சமூக வலைதளங்களில் மின்னல் போல பரவியது. வீடியோக்கள், புகைப்படங்கள் மற்றும் ரசிகர்களின் கருத்துகள் விடாமுயற்சி, அஜித்தின் துபாய் மற்றும் குட் படக்லி ஆகிய ஹேஷ்டேக்களுடன் ட்ரெண்ட் ஆகின. இந்த அனுபவம் ரமேஷ் மற்றும் அங்கு இருந்த ரசிகர்களுக்கு ஒரு கனவாகவே மாறியது. தல அஜித்தின் எளிமை மற்றும் ரசிகர்களை மேம்படுத்தும் பண்பு அவரை ஒரு நட்சத்திரமாக மட்டுமல்ல, மக்களின் இதயங்களில் ஒரு ஜீவசக்தியாகவும் நிலைத்திருக்க செய்கிறது. இந்த சந்திப்பு தல அஜித் எதற்காக ஒரு தெய்வீகமான அன்பை பெறுகிறார் என்பதை மீண்டும் நிரூபித்தது. கொண்டே கொண்டே கொண்டே